இந்தியர்களை கைவிலங்கிட்டு நாடு கடத்திய வீடியோவை வெளியிட்டது அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை. இந்தியர்களை தண்டனை குற்றவாளி போல் நடத்திய அமெரிக்காவுக்கு வலுக்கும் கண்டனம். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கைவிலங்கோடு நாடு கடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் போராட்டம். இந்தியர்களை கைவிலங்கிட்டு அமெரிக்கா நாடு கடத்தியதற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் கண்டனம். தொடர் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. प्रश्नकाल में गतिरोध उत्पन्न कर आप भारत के मतदाताओं का अपमान कर रहे हैं। ये उचित नहीं है। मैं पुनः आग्रह करता हूं, आप सदन चलना चाहते हैं, प्रश्नकाल चलाना चाहते हैं, नहीं चलाना चाहते। இந்தியர்கள் கைவிலங்குடன் நாடு கடத்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு விளக்கமளிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். மாநில அரசுகளால் மறு ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா? தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மாநில அரசால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதா குறித்து ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் விளக்கம் அளிக்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டம். புதிய வரைமுறைகளை திரும்ப பெற திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். RSS அமைப்பைச் சேர்ந்தவர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்க பாஜக முயற்சி. RSS சித்தாந்தத்தை திணிக்க முயல்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என ராகுல் காந்தி ஆவேசம். அரசியலமைப்பை சிதைக்க மத்திய பாஜக அரசு முயற்சி. ஒரே நாடு ஒரே மொழி திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயல்வதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களின் மொழி மற்றும் பாரம்பரியம் மதிக்கப்பட வேண்டும். டெல்லியில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தை கண்டித்து போராட்டம் அறிவித்தது அதிமுக. வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெறும் என EPS அறிக்கை. மதுரை மற்றும் திருச்சியில் அமைகிறது புதிய டைடல் பூங்கா. வரும் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது காங்கிரஸ் சார்பில் நடைபெற இருந்த மத நல்லிணக்க வழிபாடு ரத்து. காவல்துறை அனுமதி வழங்காததை அடுத்து அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டம். தொழிலாளர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை. சென்னை மெரினாவில் உள்ள தடயவியல் துறைக்கு அழைத்து வந்து SIT குழு சோதனை.
சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் வடமாநில இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. மதுரை அலங்காநல்லூர் அருகே தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். குழந்தைகள் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டம். விசைப்படகு மீனவர்கள் தங்கள் வலைகளை சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 63,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் 3,360 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 2 பேர் உயிரிழப்பு. விபத்தில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கையில் விசிகவினரால் தாக்கப்பட்ட பெண் எஸ்ஐ கூறிய புகாரில் உண்மையில்லை. காரைக்குடி டிஎஸ்பி விளக்கம். ராமநாதபுரம் அருகே மதுபான கடையை அகற்ற கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வந்த குழந்தைகளும் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைர தேரோட்டம். தேரை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் சாமி தரிசனம். தை கிருத்திகை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் முருக பக்தர்கள் வழிபாடு. 308 காவடிகள் ஏந்தி கோயிலின் 4 மாட வீதியை சுற்றி வந்து தரிசனம். கர்நாடகாவில் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ள ஏரோ இந்தியா 2025 விமான சாகச நிகழ்வு. பெங்களூருவின் யலஹங்கா விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் குலு மனாலியில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போல் காணப்படும் பனியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். உலகம் முழுவதும் வெளியானது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம். அஜித்தின் பிரம்மாண்ட கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி படத்தை ரசிகர்களுடன் கண்டு ரசித்த நடிகை த்ரிஷா. திரையரங்கிற்கு வந்த த்ரிஷாவை கண்டு ஆர்ப்பரித்த ரசிகர்கள்.
மதுரை அரசு திரையரங்கில் அஜித்திற்கு இருக்கை ஒதுக்கிய ரசிகர்கள் திரைப்படத்தை பார்க்க வாங்க என அழைப்பு விடுத்த அடங்காத அஜித் குரூப்ஸ். நடிகர் அஜித் திரையரங்கு உரிமையாளர் மற்றும் ரசிகர்கள் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விதியை மீறி கட் அவுட் வைத்ததாக குற்றச்சாட்டு. விடாமுயற்சி ரிலீஸுக்கு மத்தியில் ரேஸுக்கு தயாராகி வரும் அஜித் குமார். போர்ச்சுகலில் தீவிர பயிற்சியில் ஈடுபடும் வீடியோ இணையத்தில் வைரல். அமெரிக்காவில் சரக்குகளை ஏற்றும் போது 2 விமானங்கள் மோதி விபத்து. May have caused Pat 25 to be unaware that flight 5342 was descending directly. 2 விமானங்களிலும் இருந்த பயணிகள் அலறல். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் நினைவிடம் மற்றும் வீடு முழுவதும் இடித்து அகற்றம். ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை தடை செய்யவும் வலியுறுத்தல். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவோரை ஐநா மனித உரிமைகள் அமைப்பு பாதுகாத்து வருவதாக குற்றச்சாட்டு. குடியேற்ற ஒடுக்குமுறை, 3ஆம் பாலினத்தவர்கள் உரிமை ரத்து உள்ளிட்ட அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிரான வடுக்கும் எதிர்ப்பு. கலிபோர்னியா, டெக்சாஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டம். நாக்பூரில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் தேர்வு.